மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு நோயுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, நான் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது நோயுடைய தன்மை குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ அடுத்து இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி இந்த வாரம் பிஸ்னஸ் இல்லை. உங்களுடைய பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது வராத பணங்கள் ஸ்டாண்டிங்காக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுதான் இருக்குது. நீங்கள் உழைக்க வேண்டியது அடுத்தவங்க லாபத்தை அடைவதற்கான வாரமாக உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வாரம் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் 5ல் புதனோடு இருக்கார். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த வாரம் அதை நினைங்க. வேலையில் ப்ரொமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், இன்சென்டிவ் வேணும், போனஸ் வேணும், எதுவுமே வேணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. அது மட்டும் இல்லை, வேலையில் நீங்கள் உழைக்கிறீங்க, மற்றவங்க பேர் வாங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் நமக்கு சுமார். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு குரு இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பணப்புழக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு லைஃப்பில் எப்பயுமே இல்லை. அதனால் இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனை சார்ந்த சேல்ஸ் இருக்க வழியாக லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களே இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு விசா வரல, பாஸ்போர்ட் வரல, அப்ளை பண்ணியிருக்கேன், லேட் ஆகிட்டுருக்கு, எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெருசாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் உங்களுக்கு அந்தஸ்து இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இது இல்லை. ஒருவேளை நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் நார்மலாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் அவார்ட்